ரெடி ஓகே ஆடியோ ஓகே ஃபுல் கான்ஃபிடன்ஸ். எதுக்கு நான் நிறைய இதா சரி எல்லாரையும் கவனித்து அந்த படத்தை தவிர படத்தை பத்தி வெரி கான்ஃபிடென்ட், வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த மூவி. ஸோ நோ பதட்டம். ஸோ ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி எடுத்திருந்தீங்க, உப்பே துணை. அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமன் எம்பவர் பற்றி எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்க ஆஸ் அ ஆக்டராக உங்களுக்கு அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பப்ளிக் ரீச் ஆகுன்ற ஒரு இருக்கா, கான்ஃபிடென்ட் இருக்கா? ஒரு அப்படி கலையை வந்து அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்லை. பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு ஒன்று சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். அது ரீச் ஆகணும்னா அது அவ்வளோதான். ஒரு சொல்ல முடிவு எடுத்திருக்கோம், சொல்லியிருக்கோம். அது இப்போ அதை பொறுத்து தான். கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆகிருக்கு, நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய படங்கள் எல்லா படத்துலையும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதையும் பார்க்குறோம். ஸோ இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்குது. நம்ம சமூகத்தில் வந்து நடக்கிற விஷயத்தை வந்து நாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக வெளியே பேச முடியும். சினிமாவில் ஒரு அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு மறிச்சு இப்படி தான் சொல்ல வேண்டியது. இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரியல் இன்சிடென்ட் பற்றி தான், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், அதை தான் டச் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சு தான் நீங்கள் எடுத்தீங்க. இல்லைங்க, இது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட முடியாதுல்ல. எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் பேப்பரில் படிக்கிறோம், யாரா சொல்லணும். ஸோ இந்த கதையை முதல்ல கார்த்திக் எனக்கு நரேட் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சு இது நிறைய இது கார்த்திக் இந்த கேள்விக்கு நீங்கள் ஏதாவது சொன்னால் சரியாக இருக்கும். அதான் இப்போ என்னென்னா நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கல, நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கிறது, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்குள்ளே நம்ம போகிறோம், நல்லது தான். அதே தாண்டி இங்கே இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன, அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன் அந்த டைமில். அவங்க எங்ககிட்ட பகிர்ந்ததை தான் நான் வந்து ஒரு கதையாக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் கேட்குறப்ப எனக்கும் இப்படி ஒன்று நடந்தது, நானும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப தான் சரி ஓகே இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது இல்லை, எல்லாருக்கும் வேறு வேறு விதமாக வேறு வேறு இடங்கள்ல வேறு வேறு நபர்களால் இப்படி ஒன்று இருக்குங்கிறப்ப ஸோ அதுக்கு வந்து அவங்களோட மனநிலையை மட்டுமே வச்சு ஒரு கதை பண்ணணுங்கிறது தான். ஸோ அப்படி வந்து சொன்னப்போ தான் அதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி, ஒரு குறிப்பிட்டுன்னு இல்லாமல் ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி வந்து ஒரு கதையாக பண்ணி சொன்னப்ப ஃபுல்லாகவே ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்கிறீங்களா சார்? ஏன்னா படம் பார்த்த பாதி பேருக்கு தெரியும் இது ரீசெண்டாக இவ்வளோ பிரபலமான நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, ஃபிக்ஷனல்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து ஒரு இடத்துல நடக்குது, அங்கே ஒன்று கேள்விப்படுறோம், இன்னொரு இடத்துல நடக்குது, நியூஸில் நீங்களாம் தான் கொடுக்குறது. அப்படி கொடுக்குறப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, இவ்வளோ நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு. அப்போ இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லலை, ஆனால் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோடதையும் சேர்த்து தான் இதை பகிரப்பட்டுச்சு. சரி இந்த படம் வந்து இது மாதிரி ஒன்று நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடாக இருக்கணும். ரெண்டாவது இது மூலிமா நம்ம ஒரு நல்ல விஷயத்த தான் கொண்டு போய் சேர்த்துறோம், நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். அங்கே இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்கிறதையும் நம்ம இதில் சொல்லணும்னு நினச்சோம். ஏன்னா நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்கன்னு தெரிய வருது, ஆக தேவையில்லை அப்படிங்கிறது. இல்லை இது என்ன இஷ்யூ யாரு என்ன அதை பற்றின படமே இல்லை. இந்த படம் எதை பற்றினதுன்னா கடைசியாக ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்கள் மேலே இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதை தான் சொல்கிறோமே தவிர இது வந்து இவங்கள சொல்கிறோம் அப்படி இல்லை. இன்றைக்கி சமுதாயத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பல இடங்களில் படிக்கிறோம். யார் என்ன எப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் சட்டம் இருக்குது, அவங்க அதை முடிவு எடுக்கணும். நம்ம அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்லலாம், இப்போ அதில் பாதிக்கப்படும் இப்போ பெண்கள், ஏன்னா அவங்க நம்ம அக்காவாக இருப்பாங்க, தங்கச்சியாக இருப்பாங்க, இது மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா அது வந்து இந்த தப்பு உங்கள் மேலே இல்லைன்னு ஒன்று முடிக்கிறோம் இல்லையா, அதுதான் இதோட அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே தான், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல, ப்ரொடியூசரா களமிறக்கிய சேர்மனும் காணுது. என்ன காரணம்? ஒருவேளை அவங்களுக்கும் பயம் வந்துருச்சோ? உங்க கேள்வி புரியல. எப்படி இல்ல காலேஜ் ப்ரொடியூசர் வரல, இல்ல சேர்மனும் வரல, ரெண்டு சேர்மனும் வரலையே. ப்ரொடியூசர் அவரு ஏகப்பட்ட வேலைங்க, ப்ரொடியூசருக்கு பயம் வந்துருச்சோன்னு. அப்படி இருந்தா அந்த படத்தை அவர் எப்படி எவ்வளவு தைரியமா, இதுதான் நாங்க பிரஸ் மீட்ல சொன்னோம், இவ்வளவு தைரியமா அவர் இந்த படத்தை எடுக்கிறது தான் இதோட சிறப்புன்னு சொல்லி நம்ம பிரஸ் மீட் ஃபர்ஸ்ட் இதில் சொன்னால் தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அதை சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ அதுக்கான படம் பார்த்தோன்னா அதுக்கான விடை கிடைக்கும்.
ஸோ கிட்டத்தட்ட இந்த நீங்கள் அவரை பற்றி சொன்னனால சொல்கிறேன். அவர் உண்மையிலே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அது போக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நிறைய தமிழ் சினிமால இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அவங்க அந்த கல்லூரி காலாளர் மத்தியில இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு நம்ம சமூகத்தை பத்தி அப்படின்ற ஃபீல் வராதா? எல்லாருக்கும் இது வந்து பரவாயில்லையே ஏங்க, இது வந்து அதாங்க தப்பு செய்யறவங்களுக்கு தானே இது கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, இது நம்மாலே ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு அவங்க பெருமை தானே படணும். ஏன் அவங்க வந்து இப்படி அது அவங்க கண்டிப்பா பெருமை தானே படுவாங்க. இது எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பத்தி இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்மால ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னு அவங்க பெருமை தான் படுவாங்கன்னு நம்புறோம். நீங்க வந்து ஒரு ஆணை வட்டிக்கார வந்து வாசல் வச்சு அந்த அடிக்கிறான், ஆணுக்காக பொருள் கொடுக்குற பெண்ணுக்கு ஒண்ணுதான் பொங்கி எழுதிங்க. அப்ப நீங்களும் இல்ல அந்த இடத்துல கனகவேல் வந்து ஒரு அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குழியா ஒண்ணு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஒண்ணு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேலுங்கிறவன் ஒரு பிடி மாஸ்டர், அவ்வளவுதான். அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்தில் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு விஷயம் நடக்குது, பேப்பர்ல படிக்கிறோம், பாக்குறோம், கடந்து போறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும் போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அவன் இதுன்னா அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது, அந்த அம்மா கேக்குறாங்க, முனிஷ்காந்த் அவ்வளவு பேர் கேக்குறாங்க. ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட தமிழ் சினிமால இது மாதிரி ஸ்டோரி நிறைய வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருக்கு. ஆனா இது வரைக்கும் இது எதுக்குமே தீர்வு கொடுக்கல. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய விஷயம் நடக்குது, எதுக்குமே தீர்வு கொடுக்கல. ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்துருக்கேன், கரெக்டா இருக்குமா? இது தீர்வு கொடுத்துருக்கோமா? ஏன்னா ஒருத்தர் வந்து ரிவீல் பண்ண விரும்பல, அவங்களே முன்னாடி வந்து நின்னாதான் அதுக்கு வந்து தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல அது வந்து எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னு சொல்றேன். அது வந்து அப்படிதான்னு சொல்லல, இப்படி இருக்கே, இப்படி பண்ண வேண்டியதா இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்க ஃபீல் பண்றான். அப்படி ஒரு விஷயமா இதை பாக்குறோம். இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணா நடக்கும் இல்லையா, அந்தந்த ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும். இந்த கதையில அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனகவேல் வந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டரா இதை பார்க்கும்பொழுது அது சரியா இருக்கு. கதைக்கு தீர்வு, கதையில தீர்வு இருக்கு. சமுதாயத்துல நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கட்டுக்கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்ல. இப்போ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமா பரவும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது. அது அவங்கள எவ்வளவு பாதிக்குதுன்னு இருக்கு. நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமா அதை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுல தீர்வுன்னு பார்த்தா மனநிலையை வச்சுதான் நம்ம பேசியிருக்கோம். எப்படி இருக்கணும், சமுதாயத்தின் மனநிலை தான் இதோட தீர்வுங்கிறது தான் இந்த படத்தோட. ஒரே நிமிஷம், ரெண்டு அந்த பக்கத்து வீட்டு பெண் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அந்த நிச்சயதார்த்த கொடையில வர்றப்போ அவ்வளவு பிரமாதமா இருந்தீங்க, ஒரு வெயிட்டான ரோல் இன்னும் இருக்குது உங்களுக்கு நினைச்சோம். ஆனா ஹீரோ உங்களோட அந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? When I select a script, it's about the story. And it's always a team effort, so I'm very happy that I could be a part of a story that handles a delicate issue like this so beautifully. டைரக்டர் கோட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு போட்டோ பேக்ல இருக்கும். எப்பவுமே கோட்ல வந்து அம்பேத்கர் தான் காமிப்பாங்க, ஆனா நேரு காமிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படணும்ன்றதுனாலயா? அது வந்து எதுக்காகனா, கடைசி அந்த பொண்ணு வரும்போது தலைக்கு பின்னாடி அம்பேத்கர் இருக்கும் பாருங்களா, பர்டிகுலரா அந்த ஷார்ட் டிசைன் பண்ணும் போது அந்த பொண்ணு வரும்போது அம்பேத்கரை காட்டணும்னு பிளான் பண்ணுச்சு. இல்ல நேரு வச்சதுக்கான காரணம் அது ஆர்ட் ப்ராப்பர் அந்த பொண்ணு தலைக்கு பின்னாடி அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க, ஹெட்ரூம் அந்த பொண்ணு தலைக்கு மேல. சோ அதுக்காக அந்த ஷாட்டுக்காக அம்பேத்கர் தூக்கி அங்க மாட்டியாச்சு. ஏன்னா அவரு தானே நம்ம சட்டத்தை இது பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்படிதான் ரெஃபர். இது பயங்கர குறி அதெல்லாம் கிடையாது. இது ஒரு கோர்ட் ரூம்ல என்ன இருக்குமோ அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும். அட்வொகேட் வந்து அவர் தான் வந்து வாதாடுறாரு. ஸோ அவரு வந்து அந்த இடத்துல பெருசா வாதாடாம ஒரு ஹீரோவா வந்து நீங்க தான் வந்து அந்த இடத்துல பேசப்படுறீங்க. இல்ல அவரு லாவை வாதாடிடுறாரு, இவன் வந்து லால கேள்வி எல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்செட்டாகவே போகிறாரு. ஸோ நீங்க தான் வந்து ஒரு ஹீரோவா தான் அந்த விஷயத்த சொல்லணுமா? ஒரு அட்வொகேட்டா வந்து இல்ல அவரு சட்டத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவன் அதுக்கு தான் இவனுக்கு தண்டனை. அப்படி வந்து இவன் வந்து இது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம இன்னொரு 4-5 நாள் விட்டுட்டு நம்ம அந்த ஒரு விஷயம். ஆமா, அதே மாதிரி இந்த படத்துடைய அந்த கடைசி இதுதான் இந்த படத்துடைய இதுவே. ஸோ அது பொதுவா படம் பாக்குறவங்களுக்கு அது பாக்குறப்ப நல்லா இருக்கணும்னா நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். பெரிய கேரக்டர் அவரை பட்டு பட்டு அறையிருக்கு, நமக்கே புரியுது. அப்போ அந்த சீன் எடுக்கிறப்ப ஒரு ஃபீலிங் டைரக்டர் சொன்னாலே செஞ்சுட்டீங்களா? இல்ல நான் வந்து போய் குதிக்கிற வரைக்கும் தான் அவரு
அதுக்கப்புறம் அவரு சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவரு வந்து ஆனா அவர் வந்து ரெடியா இருந்தாரு. அவர் வந்து இதனால என்ன சினிமா தான் சினிமா வா ரெடிப்பா தம்பி ரெடிங்கற அவர் அப்படிதான் இருந்தார் சார். தண்டனை அவருக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி காமிக்காம ஓகேங்க கிளைமாக்ஸ்ல இல்ல தண்டனை இருக்கு. தண்டனை நம்ம இன்டென்ஷனலா தண்டனை மட்டும் காமிச்சீங்க. மறுபடியும் கிளைமாக்ஸ் வர வேணாம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம இத என்ஜாய் பண்றதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ் படம் பண்றதுல ஒரு 5 பேர் 4 பேர் பண்றாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக இல்ல போல பண்ண. அதுல பாத்தீங்கன்னா நானும் பேப்பர் படிக்கிறேன். கார்த்திக்ங்கிற பேரு கண்டிப்பா நீங்களே ஏன் பேரு கார்த்திக் சார் நம்மலாம் கிளாஸ்ல படிச்சப்ப எல்லார் பேரும் ஒண்ணுதான் இருக்கும். நம்மளது மட்டும் எஸ் கார்த்திக், டி கார்த்திக், வி கார்த்திக் நிறைய இருக்கும்ல. ஆர்எஸ் கார்த்திகா நீங்க அதான் அது வந்து எங்க பார்த்தாலும் தப்பு பண்ற இடத்துலயும் இருக்குது, நல்லது பண்ற இடத்துலயும் இருக்கு. கார்த்திக்ங்கிற பேர் நம்ம எந்த கார்த்தியா இருப்போங்கிறதுல நம்ம நல்ல கார்த்தியா. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி பீக்கில் இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை ஒரு கருத்து சொல்கிற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா ஸ்டோரி வேற இல்லையா, கதை கேட்டிருக்காரா, 4 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல வரல இல்லை அது படிக்க போயிட்டனால தான் வந்தோடனே இந்த கதை ஒரு 4 கதைகள் கேட்டேன், எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஒரு பிரேக் எடுத்தது காரணம் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்த உடனே 4 கதைகள் கேட்டேன், 1 வந்துருச்சு, தொடர்ந்து வரும், இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும். அடுத்த ஏதாவது அனௌன்ஸ் இது முடிச்ச உடனே இந்த படத்தோட முழுக்க இப்போ என்னுடைய மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். நம்ம வந்து இதுதானே நாங்கள் இப்படி தானே வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃப்ல ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதில் இருப்போம்ல, அந்த மனநிலையில் இப்போ இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இது என்ன ஆகும் இந்த படம், இது நல்லா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அந்த மனநிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியாக இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவாக நான் அடுத்து என்னென்ன பண்ணுறேன். பட் அதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சுது, இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 4 இன்னைக்கு வந்து இப்போ போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து அது முடிஞ்சு இப்போ பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை, சினிமா தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸ்ரீமதியை மனசுல வச்சுட்டு அந்த பொண்ணு நீங்க கிரியேட் பண்ணீங்களா? ஸ்ரீமதி ஒரு கேள்வி மைண்ட்ல வச்சுதான் அந்த கதையை ரெடி பண்ணீங்களா? நம்மளுக்கு லெட்டர்ன்ற மேட்டர் அங்கேயும் தான் மாட்டுச்சு. அந்த பொண்ணு 4 பேர் அவருக்கு கடைசியா சொல்லுவார், ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா நிறைய புள்ளி வச்சு அது கொலை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் இறங்குனீங்களா? இல்லை அதான் நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரன்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான். நம்ம வந்து சரௌண்டிங் பண்ணாலும் அந்த பொண்ணு தான் முக்கியமா வருது. இல்லை குறிப்பிட்டு என்ன ஆகுனா அது ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களே, இதை பார்த்து நிறைய பேர் இதில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிட வேணாம். நம்ம தொற்றிருக்கிறது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை, எல்லா இதை பற்றி இது மாதிரி நீங்கள் பார்த்த எல்லா சம்பவங்களுமே இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம். நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும், விமன் எல்லாருமே நின்று பேசுகிற மாதிரி இவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு, ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன் அதை. நம்ம இவ்வளோ பேசுகிறோம், அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னு இருந்துச்சுல்ல, அப்போ அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கதையை ஆரம்பித்த உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்ககிட்ட எல்லாம் பேசி அவங்ககிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சு ஒரு கதையாக பண்ணது தான். குறிப்பிட்டு ஒருத்தருன்னு இல்லை, அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவாக தான் இருக்கு. சார் அதுண்ணே, இப்போ நீங்கள் படம்லாம் பண்ணியிருக்கீங்க, வெல்ஸ் சார் இருக்காரு, ரைஸ் சார் இருக்காரு, நல்ல கேளுங்க. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த உடனே இவரே இல்லை நம்ம நடிக்கிறவர் பார்த்த உடனே நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறது டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க, உள்ளே போயிட்டு ஒரு குரல் ஒன்று சொல்லுவீங்க, அந்த குரல் வாய்ஸே வரலையே எங்க அவரு அதான் பயம் அது அந்த மாதிரி அவரு அந்த இந்த சீன்ல கேக்குறீங்க இல்லையா, அதுதான் அது காமெடி, அது நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம். வழக்கமா உங்களோட படத்துல எல்லாம் ராப் இருக்கும், எந்த சீனா இருந்தாலும் சரி, நம்ம கூஸ் பம்ப்ஸா இருந்தாலும் சரி, நார்மலா காதல் சீனா இருந்தாலும் இருக்கும். இந்த படத்துல அது இல்லை. இந்த படம் வந்து ஈரோடுல நடக்குது. ஈரோடுல இருக்கிற ஒரு சிடிசி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு கனகவேலுங்கிற பிடி சாரோட வாழ்க்கையில நடக்குது. ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு, திண்டல் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ், ஈரோடில் இருக்கிற இதில் அது ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ், ஸோ இது அதுக்கேற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு.
அண்ட் வந்து இது அந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்போ ஒரு வருது, அது வந்து ஒரு பாரதியாரோடைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல. அது படுற படத்தில் அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்த படத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்த படத்தில் நிறைய எதிர்பார்க்கலாம். அது வேணா அப்டேட்டாக சொல்லிடுறேன். அம்மாவும் நடிச்சிருப்பாங்க, அவங்க தான் டோட்டலாகவே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவா? உங்கள் அம்மா படத்தில் நடிச்சிருக்க அம்மாவும் சரி. எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டுங்க. எங்கள் அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. ஸோ வந்துட்டு இப்படியெல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்காது. இதுப்பா அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டில் என்னை எதுவுமே சொன்னதில்லை சின்ன வயசுலேருந்து. ஸோ இப்போ இன்னுமே ஊர் சைடுகளில் பையனை வந்து இது மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம பசங்களை வந்து இல்லை கண்டிப்பா அந்த அக்கறை இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த அம்மாவுக்கு இருக்கிற அக்கறை எல்லா அம்மாவுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா மட்டும் இல்லை, எல்லா அம்மாவுக்கும் பையன் வந்து எதுக்குப்பா இது அப்படிங்கிற ஒரு இது இருக்க தான் செய்யும். பிரச்சனையில விட மாட்டாங்கல்ல. ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா பையனே போனாலும் அம்மா பிடிச்சி நிறுத்திடுவாங்க. இரு நீ எங்க போற அப்படின்ட்டுருவாங்கல்ல. அது மாதிரி